வணக்கம் and welcome back to Jivi's Creative Home. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு கடைகளோட கம்பைன் வீடியோ தான் பார்க்க போறோம். கம்பைன் மீன்ஸ் ஒரு கடையோட வீடியோவையும் அப்புறம் இன்னொரு கடையோட வீடியோவையும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரே வீடியோவா கொடுக்க போறேன். இது எதுக்காக கொடுக்குறேன்னா இது ஒரு பிசினஸ். இது நல்லதா அது நல்லதா அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதில் நான் எந்த கடையை பற்றி இன்க்ளூட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸோட கடையையும் அப்புறம் இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியத்தோட கடையையும் வந்து கம்பைன் பண்ணி இங்கே கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, குவாலிட்டி, ப்ரைஸ், ரேஞ்ச், கஸ்டமர் சர்வீஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். அதில் வந்து ரெண்டு கடைகளில் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான சஜஷன் தான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட கைண்ட் அண்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட், நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபியூச்சர்ல போற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபியூச்சர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸோட ஒரு டூர் மாதிரியான கிளிப்பிங்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கடைக்குள்ள இருக்க ப்ராடக்ட்ஸோட ரேட் அண்ட் ரேஞ்ச், குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்றத ஷேர் பண்றேன். இதுக்கு அடுத்து இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியத்தோட டூர் மாதிரியான வீடியோவும் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் ஒன் பை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸோட அவுட்டர் லுக். அந்த கடையோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போர்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன கடை தான். மேலே வந்து குடோன் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். ஆப்போசைட்லேயே வந்து இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியம் கடையும் இருக்குது. அதை வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டில் சேல் பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ அட்ரஸ்லாம் நான் வந்து பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே அந்த அளவுக்கு கிளீன் அண்ட் கிளியர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பொருளுமே டஸ்ட் இருக்காது. ஸோ ரொம்ப உள்ளார இருக்கிறது தான் டஸ்டா இருக்கும். பட் அவுட்டர் லுக்ல இருக்கிறது எல்லாமே பார்க்க அப்படியே பர்ஃபெக்டா புதுசு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே புதுசு தான், பட் அழுக்கு படாம பாத்துக்கிறாங்க. ஆயில் டிஸ்பென்சர்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்து சேல் பண்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேஞ்சு. 80 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் பாட்டில் வந்து 100 ருபீஸ் நான் வாங்கினேன். இதெல்லாம் பாப்அப் ஜார்லாம் வந்து 5 லிட்டர்ஸ்ல இருந்து அதுக்கும் கம்மியான கெப்பாசிட்டியில பிடிக்கிறது எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த பாப்அப் ஜார்லாம் வந்து நான் பிராண்டட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 150, 120, 80 ருபீஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. மேலே இருக்கிறது எல்லாமே ஓஷன் பிராண்டோட இது, போரோசிலோட இது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லியாகவும் இருந்தது. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கே 250க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு ப்ரைஸு. ஸோ நம்ம வந்து சும்மா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு பிராண்டாக யூஸ் பண்ணணும், எனக்கு கண்ணாடி எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, நான் பிராண்டடுக்கு போல நான் பிராண்டடில் மட்டும் தேவையானதை வாங்கிக்கினேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரியான கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கும் ஒவ்வொரு ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடையில் வந்து செராமிக் பவுல் அண்ட் செராமிக் ஜார்ஸும் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம பஞ்சா எடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பொருட்கள்ல 5% கம்மி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பஞ்சா எடுத்தா மட்டும்தான் அந்த ரேட் வரும். ஸோ நம்ம வந்து நிறைய பொருள் இல்லாம ஒவ்வொரு செப்பரேட் பீசஸா எடுத்தோம்னா அந்த அளவுக்கு வந்து ஆஃபர் கிடைக்காது. ஸோ பஞ்சா எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டீ கடையில் விற்கும்ல அந்த பாட்டில்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுவும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு, கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ரேட்டு. பெரிய பெரிய உப்பு ஜாடிலாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து 500க்கு மேலே 600 மேலே இருக்குது. இது வந்து அந்த பவுல்ஸ் நான் சொன்னல அந்த சைஸ் தான் இது. இந்த பவுல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிடுங்க, கேளுங்க. This is an enamel product only available in our store. How much? It depends on the size. It starts from 50 rupees to 650. Okay. Different sizes you get. Okay. இதுவும் ஒரு எனாமல் ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் மாதிரியான ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கடையில் இந்த மாதிரி யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. கிளாஸ் ஐட்டம் தவிர்த்து உட்டனில் நிறையா இருந்தது. பெப்பர் கிரைன் இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ்லாம் ரேட் கம்மியாக இருந்தது. 120, 150லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த ஃபீடிங் பாட்டில் தான் ஸ்டீலில் பார்த்தேன். ஸோ ஏற்கனவே இந்தியன் எம்போரியத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் அது ரேட் அதிகமாக இருந்தது.
இருந்தது. சின்ன பீஸே ரேட் அதிகமாக இருந்தது. அதனால நான் இங்கே வந்து இருக்கான்னு கேட்டப்போ அவங்க பிராண்டடே வந்து 550 இருக்குன்ட்டு எடுத்து காமிச்சாங்க. இது வந்து 2-in-1 மெத்தட். வாட்டர் பாட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீடிங் பாட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை ஒன்று வாங்கிட்டாரு. ஸோ ஷாப்பிங் மாலில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸோட டூர் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியத்தோட டூர் அண்ட் டீடைல்ஸை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியம். ஸோ கிட்ட நின்று என்னால் எடுக்க முடியல. ஸோ வீட்டுக்கு கிளம்பும் போது தான் எடுத்தேன் பிக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துடலாம், என்ன ப்ரைஸில் இருக்கணும் பார்த்துடலாம். ஸோ இந்த மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸுக்கும் இந்தியன் கிளாஸ்வேர் ஹவுஸுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய கடையாக இருக்கும். அந்த கடையை விட இது கொஞ்சம் பெரிய கடையாக இருக்கும். பட் ஆனால் பார்க்க இதுவும் குட்டி கடை தான். ஆனால் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய கடையாக இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன்ல ஃபீடிங் போட்டில் இதுதான். பட் இது வந்து நான் பிராண்டட் தான். நான் பிராண்டட்லேயே இது வந்து 280 சம்திங் என்னவோ சொன்னாங்க. இத்தனூண்டு பாட்டில் 280 கொடுத்து நம்ம வாங்கணுமான்ட்டு நான் வாங்கவே இல்லை, வச்சுட்டேன். பட் அதோட இது 2-in-1லாம் கிடையாது, ஃபீடிங் பாட்டில் மட்டும்தான். சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பெருசு வந்து 550 அபோவ்க்கு வரும். அது வந்து இதை விட கொஞ்சம் தான் பெருசு இருக்குன்னு சொன்னாங்க, நான் வாங்கலை. அதே மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து வச்சுருந்தாங்க. செராமிக் பவுல்ஸும் நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ்வேர் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. ஸோ இந்த கடையில் நான் அந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா ரொம்ப வந்து கிட்ட இருக்கும் பொருட்கள்லாம். நம்ம வீடியோ எடுக்கும்போது எதையாவது பட்டு உடச்சிட்டோம்னான்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு எடுக்கல. கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் கப்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 80 ருபீஸில் இருந்தது அந்த ஸ்டீல் ஸ்ட்ரா. அதே மாதிரி இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இதெல்லாம் கேட்டால் பிராண்டட்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஈவா பிராண்டட் அப்படின்னு போட்டிருந்தது. ரேட் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே தான் இருந்துச்சு அதோட ரேட்டு. நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இங்கேயும் இருந்தது. செராமிக் ஐட்டம்ஸில் நிறைய ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. ரேட் கேட்டோம்னா பகில் இருந்துச்சு. 180க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பைஸ் ரேக் ஜாரு. அது வந்து கிளாஸ்லேயே இருக்கும் எல்லாமே. அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 சம்திங் எவ்வளோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் 1000க்கு மேலே தான். ஸோ இதை ஃபுல்லாமே வந்து ஆயில் டிஸ்பென்சர், மில்க் பாட்டில், ஸ்பைஸ் ஜார்ஸ் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸை விட இது கொஞ்சம் 2 ரூபா 3 ரூபா அதிகமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த கடையோட டூர் முடிஞ்சிருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு கடைகளுக்கு இடையில இருக்க கம்பேரிசனை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து கடைகளில் இது பெஸ்ட் அது பெஸ்ட்டுன்றதை சொல்லவே விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு விருப்பப்பட்ட கடையை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் பிடிச்சிருந்ததுன்ற ரீசனையும் சொல்லிடுறேன். அந்த கடையில் நிறைய ட்ரெடிஷ்னலான ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெடிஷ்னலாக மறுபடியும் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய விஷயங்களை மக்களிடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. தன்னோட கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த பொருளோட ஹிஸ்ட்ரி இது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் கூட ஒரு கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த கிராண்ட்ஃபா அந்த எனாமல் பவுலை வச்சு என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணாரு. ஸோ அதோட ரேட்டும் வந்து அஃபோர்டபுளான ரேட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த விதத்தில் தான் எனக்கு அந்த கடையை ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அந்த கடைக்கு நிறைய தடவை போயிருக்கேன். பட் போன நாளெல்லாம் விட அன்னைக்கு நான் போன அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடுச்சு. அதே மாதிரி ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியத்தில் இருக்க பொருட்களுக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்குன்னா இங்கே இருக்க சில ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே ரேட் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்களும் அங்கே நடந்தது. ஸோ கஸ்டமரை வந்து கேர் பண்ணி அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பூர்த்தி பண்ணுற விதத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸ் தான். இருக்கலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், சில நேரத்தில் வந்து நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்களால வந்து கஸ்டமரை கேர் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன தேவையோ அதை மட்டும் அவங்க எடுத்து வேணும்னு கேட்டால் பில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நான் போன அன்னைக்கு என்னவோ தெரியல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. நான் கேட்கறதுக்கு எல்லாமே அவங்க வந்து பதில் சொன்னாங்க. மற்றபடி கிளாஸ்வேர் ஐட்டம்ஸில் என்ன பெனிஃபிட்ன்றதும் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதை வச்சு தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச கடை அப்படின்ற மாதிரி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியமும் ரொம்ப நல்ல கடை தான். ரெண்டு கடையிலுமே பிராண்டடான குவாலிட்டியில் இருக்க பொருட்களை தான் சேல் பண்ணுறாங்க. ப்ரைஸும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஏன்னா 1 or 2 ருபீஸ் தான் சேஞ்சஸ் ஆகுமே தவிர்த்து மற்றபடி ரொம்ப அதிகமான ப்ரைஸ்லலாம் வேரியேஷன் வராது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ என்னோட தனிப்பட்ட விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச கடைகள் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் என்ன ரேட்ல நம்ம ஒரு பொருள் எடுக்க போனோம்னா அந்த பொருளோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதுவே வந்து இன்னொரு கடையில அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்களோட ரேட் எப்படி இருக்கு, அந்த கடையில என்ன ரேட் இருக்கு, இந்த கடையில என்ன ரேட் இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதை வச்சு நீங்க வந்து கடைகளை வந்து மென்ஷன் பண்ணிக்காதீங்க, இந்த கடை நல்ல கடை அந்த கடை நல்ல கடை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தனிப்பட்ட வகையில பிடிச்ச கடையில நான் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வாட்ச் பண்ணுங்க. பாய்.